என்ன வர்ஷினி, நம்ம வீட்ல எல்லாரும் உன்னை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? சொல்லு, யார் அந்த பையன்? யாரு? பைக்ல ஹெல்மெட் போட்டு அந்த பையன் பின்னாடி நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தான் இருந்த வர்ஷினி. இல்லையே. வர்ஷினி, சமாளிக்காத. தப்பு பண்ணனா முதல்ல ஒத்துக்க பாரு. ஏற்கனவே ஒரு திருட்டு ராஸ்கல் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அவனால நம்ம எவ்வளவு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணோம். நீ, நான், சிபி சார் 3 பேரும் சேர்ந்து தானே அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணோம். அது ஏதோ வீட்டுக்கு தெரியாம முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் அதே பழக்கத்துல இருந்தா என்ன அர்த்தம்? இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யாரு பொறுப்பாகிறது? நீ அத்தை மாமாவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தமிழ், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாச்சும் சொல்லாத. வர்ஷினி, நீ பைக்ல வந்ததை நான் தெளிவா பார்த்தேன். நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. அது உன்னையே நீ ஏமாத்திக்கிற மாதிரி. ஏய், என்ன எங்க புள்ள என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஏதோ பைக்ல சுத்திட்டு இருக்கான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. மீனா, பாத்தியா? ஓ புள்ள எவன் கூடயோ பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வர்ஷினிய இவ கண்டிக்கிறாளா? என் பொண்ண கண்டிக்கிற உரிமைய உனக்கு யார் கொடுத்தது? என் பொண்ண பத்தி என்னடி தெரியும் உனக்கு? இல்லத்த, வர்ஷினி யார் கூடயோ பைக்ல போனா அதான். என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஏ வர்ஷினி, நீ யார் கூட பைக்ல போனியா? சொல்லு, போனியா? இவள உன கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? அத்த, வர்ஷினியை நான் தான் டிராப் பண்ணேன். என் கூட தான் பைக்ல வந்தா. கேட்டியா? சேதுதான் டிராப் பண்ணிருக்கான். இத பாத்துட்டு ஏன் பொண்ணு நீ தப்பா பேசிட்டு இருக்க? அவளை விடு மீனா, அவ புத்தி அப்படிதான் போகும். குறுக்கு வழியில இந்த குடும்பத்துக்குள்ள வந்தவ பாக்குற எல்லாத்தையும் தப்பாதான் யோசிப்பா. யாரு என்னன்னு கூட கேட்காம வர்ஷினிய எவ்வளவு திட்டுறா. நீ கூட உன் பொண்ண இப்படி திட்டிருக்க மாட்ட. தூரமா நின்னு அவ என்ன பேசுறான்னு தெரியாம பாக்கும்போது அவ முகத்துல அவ்வளவு கோபம் கடுக்கெடுக்குது. அவ என்ன பேசுறான்னு கேட்டுட்டு இருந்த வர்ஷினிக்கு எப்படி இருந்திருக்கும்?